ரீசனால டாக்டர் வாயில பேட் ஸ்மெல் வருது டாக்டர்? வாயில பேட் ஸ்மெல் வரதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. மெயின் ரீசன் வந்து நீங்க பிரஷிங் வந்து இன்ஃப்ரீக்வெண்டா பண்றீங்க, பிரஷிங் டெக்னிக் ப்ராப்பரா இல்ல, ஃபிளாசிங் ரெகுலரா பண்ணல அப்படின்னா பேட் பிரெத் வரும். ஓகே. அதே மாதிரி நீங்க சாப்பாடுல வந்து ஆனியன், கார்லிக் இருக்கு, ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப ரெகுலரா எடுக்கிறீங்கன்னா பேட் பிரெத் வரும். ஓகே. ரொம்ப நாளா உங்களுக்கு ஈறு நோய் இருக்கு, ஈரல இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஈரல வீக்கம் இருக்கு, பல்ல சுத்தி ஈரல கரை சேருது அப்படின்னா உங்களுக்கு பேட் பிரெத் வரும். ஓகே. நீங்க ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறீங்க, டொபாக்கோ ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பேட் பிரெத் வரும். ரொம்ப பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி கிட்னி இஷ்யூ, லிவர் இஷ்யூ இருக்கும், அவங்களுக்கும் பேட் பிரெத் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க மெடிசின்ஸும் எடுப்பாங்க. அந்த மெடிசினோட எஃபெக்ட்ஸ்னால கூட பேட் பிரெத் வரும். ஓகே. சில பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரே பல்சர் யூஸ் பண்ணிருப்பாங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து கேப் போட்டிருப்பாங்க, அந்த கேப்பில் கூட கரை சேர்ந்து நாளடைவில் அது பேட் பிரெத் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ரொம்ப பேருக்கு வந்து வயிறில் அல்சர் இருக்கும், அதில் ஆசிட் ஃபார்ம் ஆகி அதுவும் பேட் பிரெத் வர சான்சஸ் இருக்குது. டாக்டர் அது இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ண என்ன டாக்டர் பண்ணலாம்? பேட் பிரெத் நீங்கள் இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் டீப் கிளீனிங் ஆர் ஸ்கேலிங் பண்ணிட்டீங்கனாலே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்.